கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி யாத்திராகமம் 33 அதிகாரம், அதில் 17 வசனம். யாத்திராகமம் 33:17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன அந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகள் அனைவர்கிட்டையும் தேவன் சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, தேவனுடைய கண்களில் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கிருபை கிடைத்தது. ஏன் கிருபை கிடைத்ததுன்னா, உங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர்கிட்டையும் தேவன் திரும்ப சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், என் கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைத்தது. தேவனுடைய கிருபை உங்கள் மேல் இருக்கிறது. தேவனுடைய கிருபை உங்கள் மேல் பரிபூர்ணமாக இருக்கிறது. கொஞ்சம் நம்மளால கிடையாது. ஒரு பாட்டில் கிருபை, ஒரு பாட்டில் கோபம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. முழுமையான கிருபையால் தேவன் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஆனால் தான் என் கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைத்தது. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், தேவனுடைய கிருபை எனக்கு கிடைக்குமா, தேவன் என்னையெல்லாம் பார்ப்பாரா, நான் எவ்வளோ பாவியான மனுஷனா இருக்கேனே, என்னோட காரியங்கள் சரியில்லையே, தேவனுக்கு பிரியமானபடி நான் நடக்கிறேன்னா என்னன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நீங்கள் குழம்பு கொண்டு இருக்கிறீர்களா? உங்களை நோக்கி தேவன் சொல்ற ஆசைப்படுகிற காரியம் என்னவென்றால், என் கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைத்தது. தேவ கிருபையால் நீங்க நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். கிருபைனா என்னன்னே தெரியும் உங்களுக்கு. கிருபைனா ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துவதுதான் கிருபை. அப்ப நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார் தேவன். அவர் ரத்தத்தால், அவர் ரத்தத்தை சிந்தி, இயேசுவானவர் ரத்தத்தை சிந்தி நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அப்ப எதுக்கு பயப்படணும்? ஆனால் தான் பாருங்க, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். பேர் சொல்லி அழைத்தது மட்டும் கிடையாது, உங்களை அறிந்தனால்தான் பேர் சொல்லி அழைத்து இருக்கிறார். எப்படி உங்களுக்கு தெரியாதவங்களை எப்படி நீங்க பேர் சொல்லி அழைப்பீங்க? உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களே பேர் சொல்லி அழைக்கலாம். எப்படி தெரியும்? உங்களுக்கு தெரிஞ்சனால. இதே ஒரு 10 தெரு தள்ளி இருக்கவங்கள உங்களை பேர் தெரியுமா? தெரியாது. ஏன்னா அவரை உங்களுக்கு தெரியாது. ஆனா தேவன் நீங்க அழகா என்ன சொல்றாரு பாருங்க, உங்களை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். உங்களை அறிந்தனால்தான் தேவன் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அதை நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தின் ரகசியங்கள் இதெல்லாம் ஒண்ணு. நம்மளை அறிந்தனால் தான் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். எப்படி அறிந்திருக்கிறார்? நம்மளை உலக தோற்றத்துக்கு முன்பே அறிந்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அறிந்திருக்கிறார். அப்ப உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களை அறிந்த தேவன். நீங்க என்ன கலரா இருப்பீங்க, நீங்க என்ன உயரத்துல இருப்பீங்க, உங்களோட மனம் வாழ்க்கை எப்படி நடக்கும், உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள், உங்களோட குடும்ப காரியங்கள் எப்படி இருக்கும், நீங்க எப்ப தேவனால் தொடப்படுவீங்க, எப்ப உங்களோட காரியம் முடியும், சகலத்தையும் அறிந்த தேவன் உங்களை எப்படி கைவிடுவார்? தேவ கிருபையால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். அந்த தேவ கிருபையால் நிரப்பப்பட்டதுக்கு தேவனுக்கு நன்றி சொல்வதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம். ஆனால் தான் கோவில் நாள் என்று பார்த்தோம். ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதிருங்கள், உங்கள் விசுவாசம் எங்கே போயிட்டு அப்படின்னு தேவன் கேட்டதை பார்த்தோம். அந்த கடுகளவு விசுவாசம் நம்மகிட்ட இருக்கா? தேவன் என்னுடன் இருக்கிறார் என்ற கடுகளவு விசுவாசம் நம்மகிட்ட இருக்கா? அப்ப பேர் சொல்லி அழைத்த தேவன் கடுகளவு விசுவாசமாவது நம்மகிட்ட இருக்கிறதா என்று நம்மகிட்ட கேட்க ஆசைப்படுகிறார். நம்மளோட காரியங்கள் எங்கே இருக்கிறது? நம்மளோட விசுவாசம் எங்கே இருக்கிறது? இதெல்லாம் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. மோசேயை நோக்கி, நீ சொன்ன வார்த்தையின்படியே செய்வேன். அப்ப அன்றைய தினம் மோசேயை நோக்கி சொன்ன தேவன் இன்றைய தினம் உங்களை நோக்கி சொல்ல ஆசைப்படுகிறார். நீங்கள் சொன்ன வார்த்தையின்படியே உங்களுக்கு செய்வேன். அப்ப நீங்க என்ன வார்த்தை சொல்றீங்க? என்ன வார்த்தை சொல்ல போறீங்க? நீங்க ஜீவனுள்ள வார்த்தையை சொல்ல போறீங்களா, இல்ல சபிக்கிற வார்த்தைகள் வர சொல்ல போறீங்களா? ஜீவனும், அதாவது துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து வரக்கூடாதுன்னு படிக்கிறோம். அப்ப தேவனை துதிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனை துதிப்பதுன்னு என்ன? தேவ நாமத்தை புகழ்ந்து பேசுவது. ஆனா தான் நீ சொன்ன வார்த்தையின்படியே உனக்கு செய்கிறேன், வார்த்தையின்படியே உனக்கு செய்கிறேன். அப்ப நம்ம தேவனை மகிமைப்படுத்துவதாக காணப்பட வேண்டும். ஆனா தான் தேவன் மோசேட்டு சொன்னாரு, நீ சொல்றபடி நான் நடப்பேன்ப்பா அப்படின்னாரு. அன்றைக்கு மோசேவுக்கு சொன்ன தேவன், மோசேயை கிருபையானால் வல்லமையானால் நிறைத்த தேவன் இன்று உங்களையும் கிருபையினாலும் வல்லமையாலும் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், தேவனை விசுவாசிக்க வேண்டியதா. உங்கள் விசுவாசம் எங்கே போயிற்று, உங்கள் விசுவாசம் எங்கே போயிற்று என்று இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரிடம் தேவன் கேட்க ஆசைப்படுகிறார். நம்ம தேவனுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? நம்மளாலுமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, உமது கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்தது என்று நீ சொல்லுவதற்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. ஏஸ்தாவனே உமது கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மால் பேர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொண்டதுக்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஏஸ்தாவனே
குடும்பத்திலே உமது கிருபை பரிபூர்ணமாக விளங்குவதற்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. குடும்பத்திலே படிக்கும் பிள்ளைகளை உமது கத்த தெரிகிறோமப்பா. தோப்பனை இந்த வாலிப பருவம் உமக்கு சொந்தமாட்டும் ஆண்டவரே. வாலிப பருவத்திலே சிஷ்யின் நினை என்பது போல தோப்பனை வாலிப பருவத்தில் அவர்கள் உண்மை உறுதியாக பற்றிக் கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்குமாப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.